ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி விலாகில் பார்த்தீங்கன்னா என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜையோடைய 9வது நாள். இன்றைக்கி டே வந்து 4:30க்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். ஸோ வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வாசலில் க்ளீன் பண்ணிவிட்டு கோலமாக போட்டு விட்டுட்டேன். 6 மந்த் பேபி இருக்காங்க எனக்கு. ஸோ அவங்கள வச்சுக்கிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதெல்லாம், சீக்கிரம் எழுந்துக்கிறது, இதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். நான் நினச்சிட்டு நான் இவ்வளோ நாள் பண்ணாமல் விட்டுட்டேன். ஆனால் என்ன தான் நடந்தாலும் நம்ம வேண்டுதல் நம்ம எப்படியாச்சும் அதை நிறைவேறணுன்ற வைராக்கியத்தோடு நான் பண்ணேன். ஸோ இதெல்லாமே பாசிபிள்ன்றது இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து குழந்தை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நம்ம ரீசன் சொல்கிறத விட நம்ம கண்டிப்பாக இது எது நடந்தாலும் நம்ம வேண்டுதல் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம எது நினச்சாலுமே அது எல்லாமே பாசிபிள்ன்றத இந்த 9 நாளில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். தம்பிக்கு இன்றைக்கி சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறதுனால சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி கோவிலில் போய் தம்பிக்கு வந்து ஃபுட்டு ஊட்டி விடணுன்றதுக்காக ராகு காலத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் பண்ணணுன்றதுக்காக சீக்கிரமாக எல்லா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தம்பிக்கு வந்து கேரட் தான் வீட்டி விட்டேன். ஸோ நாளைக்கு